ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு டே வந்து ரொம்ப ரொம்ப வேர்ஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் அந்த வரலட்சுமி பூஜைக்காக ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ ரிட்டர்ன் gift கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேஜில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து ரொம்ப டிலே ஆகுது. இன்னும் ஒன் டே தான் இருக்குது. அதுக்குள்ளே கையில் கிடைக்குமான்னு தெரியல. அவங்கள ரீச் அவுட் பண்ணாலும் ரீச் அவுட் பண்ண முடியலை. ரிப்ளை பண்ண மாட்றாங்க. ப்ராடக்ட்டும் எனக்கு இன்னும் வரல. ஸோ மணி பே பண்ணிட்டு இந்த மாதிரி நிறையா குரல்படி இருந்தனால காலிலேருந்து கம்முன்னு சைலண்ட்டாக உட்காந்தாச்சு. ஸோ ஒரு வேலையும் ஓடலை. ஸோ பாப்பாவுக்கு வந்து கோதுமை தோசை ஊற்றி கொடுத்துட்டு நான் கேப்பை கஞ்சி காய்ச்சி சாப்பிட்டாச்சு. இதுதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதையே யோசிச்சுக்கிட்டே சரி அப்படியே உட்காந்துருந்தா வேற வேலை ஆகாதுன்னு சொல்லிட்டு மத்தியானத்துக்கு கார்லிக் பெப்பர் ரைஸ் சிம்பிளாக பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்கடேஷ் பட் ஷேருடைய ரெசிபி தான். நீங்கள் சும்மா போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே யூடியூப்பில் அவருடைய வீடியோ வரும். அதை பார்த்து அப்படியே டிட்டோவாக பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இந்த வீக்லி இன்னொரு தடவை பண்ணி கூட நான் உங்களுக்கு இதுக்கான ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு தயிர் வெங்காயோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்.